வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா, சமூக ஆய்வாளர் மற்றும் அரசியல் ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். இன்றைக்கு இந்தியாவினுடைய ஒரு ஆளுமையாக பாசிசம் அரசியல் செய்து கொண்டிருக்கும் நரேந்திர மோடிக்கான எதிரான பதிவுதான் இது. மக்களுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கும் அழிந்து கொண்டிருக்கின்றது. வங்கி கணக்கிலிருந்து நாம் உண்ணக்கூடிய உணவிலிருந்து இன்றைக்கு அதிகபட்சமான வரியை மட்டுமே இந்த நரேந்திர மோடிக்கு தெரிந்த ஒரு தந்திரமாக இன்றைக்கு மந்திரமாக மாற்றிக்கொண்டிருக்கும் இந்த நரேந்திர மோடியை எதிர்த்து பதிவு செய்யக்கூடிய பதிவு. என்றைக்குமே எம் மக்களுக்குரிய உரிமைகளை கண்டிப்பாக நாம் இங்கு வலியுறுத்தப்பட வேண்டும். இன்றைக்கும் இந்த ஆதார் அட்டைகள் வெளிநாட்டில் விற்பனைக்குரிய ஒரு ஆவணங்களாக நம்முடைய ஜனத்தொகையை வைத்து பேரம் பேசி கொண்டிருக்கும் இந்த நரேந்திர மோடி எத்தனை மக்களுக்கான திட்டங்களை நேரடியாக கொண்டு வந்து பயனடைந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு நெசவாளி துறையினுடைய முழுமையான ஒரு முடக்கம் என்பது ஒரு நம்மளுடைய 10 ஆண்டுக்கு முன்பாக 15 ஆண்டுக்கு முன்பாக இருந்த நெசவாளினுடைய மேன்மை என்றது இன்றைக்கு முழுமையாக அழிந்துவிட்டது. ஒரு மிகப்பெரிய வன்கொடுமையை செய்த இந்த நரேந்திர மோடி இன்றைக்கு ஒரு சிலருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தந்திரமாக இங்கே மந்திரமாக மாற்றிக்கொண்டிருக்கும் நபர்கள் ஒரு காவி வேஷம் போட்ட நபர்களாக மட்டுமே அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் இன்றைக்கும் வலியுறுத்துவது மக்களுக்கு அந்த 3 வேளை உணவு கண்டிப்பாக கிடைக்க வேண்டும். நிரந்தரமான அவர்களுக்குரிய வீடு கட்டமைப்பு ஏற்படுத்த வேண்டும். மக்களுக்குரிய வாய்ப்புகளை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அரசாங்கமாக இருக்கப்பட வேண்டும். ஒரு ஏக்கருக்கு கொடுக்கக்கூடிய 6000 ரூபாய் என்பது ஒரு நாள் கூலிக்கு கூட விவசாய மக்களுக்கு பயனளிக்காத ஒரு மூர்க்கத்தனமான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மக்களுடைய விவசாய மக்களுடைய மேம்பாட்டுக்கு என்று பேசி கொண்டிருக்கும் நரேந்திர மோடியினுடைய பொங்கலுடைய திருவிழா என்பது நடிகைகளோடும் உல்லாசமாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆடம்பரமான ஒரு விளம்பரம் படுத்தக்கூடிய நபர். இந்த திருநங்கை கூட்டங்களாக ஒரு டெல்லியில் இவர்கள் கொண்டாடிய பொங்கல் திருவிழா அனைவருக்குமே தெரிந்த விஷயம். இது மாதிரியான ஒரு திருநங்கைக்குரிய நபராக அலைந்து கொண்டிருக்கும் நரேந்திர மோடியை எதிர்த்து பதிவு செய்யக்கூடிய பதிவு இது. இது எம் மக்களுக்குரிய பதிவாகவும், இந்திய தேசம் என்பது ஒரு வளம் புரிந்த விவசாய பூமி. ஆனால் இன்றைக்கு ஒரு நடிகர்களை வைத்து பொங்கல் கொண்டாடுவது, உல்லாசமாக இருப்பது, இது போன்ற அனைத்துமே வேடம் தரித்து நடித்து கொண்டிருக்கும் இந்த நரேந்திர மோடி ஒரு நாள் கண்டிப்பாக மக்களால் தண்டிக்கப்படுவார் என்பதை இங்கே திறன்பட வலியுறுத்துகிறேன். எந்த ஒரு அபார சக்தியாக இருந்தாலும் மக்கள் என்பது மிகப்பெரிய ஒரு ஆளுமை சக்தி. நன்றி, வணக்கம்.